ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக முதல்வர் ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் கொண்டாட்டம். பிரதமர் மோடி, நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. தமிழக முதல்வருக்கு நடிகர் ரஜினிகாந்த், விஜய் உள்ளிட்ட பிரபலங்கள் வாழ்த்து. தமிழில் கையொப்பமிட்டு வாழ்த்து கடிதம் அனுப்பிய தமிழக ஆளுநர் RN ரவி. மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும், இந்தி திணிப்பு கூடாது என்பதே தனது பிறந்தநாள் வாழ்த்து செய்தி. முதல்வர் ஸ்டாலின் பேட்டி. ஏழிசை ஏந்தல் என போற்றப்படும் MK தியாகராஜ பாகவதரின் 116வது பிறந்தநாள். திருச்சியில் உள்ள மணிமண்டபத்தில் தமிழக அரசு சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் கனமழை. குற்றால அருவிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் குளிப்பதற்கு தடை விதிப்பு. ஆபரண தங்கம் விலை தொடர்ந்து 4வது நாளாக இன்றும் சரிவு. சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் விழா கோலம் பூண்டது. இன்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திமுகவை சேர்ந்தவர்கள் அங்கு குவியத் தொடங்கினார்கள். பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள், தமிழக சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து தமிழக முதல்வருக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதன் காரணமாக அண்ணா சாலையின் பல இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனை சீரமைக்கும் பணியில் போக்குவரத்து போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக MP கனிமொழி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள X தள பதிவில், தமிழக மக்களின் பேரன்பை பெற்று திராவிட மாடல் நல்லாட்சி நடத்துவதுடன் மொழியுரிமை, மாநில உரிமைகளை வலியுறுத்தி இந்தியாவே நேசிக்கும் மகத்தான தலைவராய் மிளிரும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். இளைஞர் அணிதான் தனது தாய் வீடு என்று பெருமிதம் பொங்கச் சொல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின், இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து தங்களை வழிநடத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் போற்றும் திராவிட மாடல் ஆட்சி 2026இல் மீண்டும் அமைந்து அவர் முதலமைச்சராக தொடர இந்நன்னாளில் உறுதியேற்போம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக MP கனிமொழி வெளியிட்டுள்ள X தள பதிவில், தென்னகத்தின் உரிமை குரலாய், தமிழகத்தின் சுயமரியாதை சுடராய், தமிழ் நிலத்தின் சூரியனாய், தமிழ் மக்களின் தன்னிகரற்ற தலைவராய் விளங்கி வரும் திராவிட மாடல் முதல்வர், திமுக தலைவர் அண்ணன் MK ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளில் தனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினிகாந்த், விஜய் ஆகியோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் இன்று தனது 72வது பிறந்த நாளை கொண்டாடி வரும் நிலையில், நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசி வாயிலாக முதல்வர் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது X வலைதளத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அண்ணா, கலைஞர் ஆகியோரது நினைவிடங்களில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்துக்களை பெற்றார். பின்னர் கோபாலபுரம் சென்று தாயார் தயாளு அம்மாளிடமும், CIT நகரில் ராஜாத்தி அம்மாளிடமும் முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். ஏழிசை மன்னர் MK தியாகராஜ பாகவதரின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்த ஏழிசை மன்னர் MK தியாகராஜ பாகவதரின் 116வது பிறந்த நாளையொட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகிலுள்ள மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பெரும்பிடுகு முத்தையர் மணிமண்டபம், சர் AT பன்னீர்செல்வம் மணிமண்டபங்களில் உள்ள சிலைகளுக்கும் அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் 2025-26 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கையை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார்.
முதலமைச்சர் ஸ்டாலின் தனது 72வது பிறந்த நாளையொட்டி மாநிலம் முழுவதும் அரசு பள்ளிகளில் 2025-26 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கையை சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு மாலை அணிவித்து தொடங்கி வைத்தார். மேலும் மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார். இதனையடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இன்று முதல் மாணவர் சேர்க்கை பணிகள் தொடங்கியுள்ளன. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் அவர் ஆரோக்கியமான உடல் நலத்துடன் நீண்ட நாட்கள் வாழ வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் தனது மக்கள் பணிகள் தொடர இறைவனை வேண்டிக் கொள்வதாக அண்ணாமலை பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழில் கையொப்பமிட்டு பிறந்தநாள் வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் தாங்கள் இன்று 72வது பிறந்த நாளை கொண்டாடுவதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் என குறிப்பிட்டுள்ளார். தங்களுடைய தலைமையின் கீழ் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா நலன்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துவதாகவும் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் தாங்கள் பூரண உடல் ஆரோக்கியத்துடனும் சந்தோஷத்துடனும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை ஆற்றிடவும் இந்நன்னாளில் தங்களை வாழ்த்துகிறேன் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தனது சகோதரரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் வளமான பன்முகத்தன்மை, கூட்டாட்சி அமைப்பு மற்றும் அரசியல் அமைப்பு விழுமியங்களை பாதுகாப்பதற்கான தங்கள் உறுதிப்பாட்டில் தாங்கள் தொடர்ந்து ஒன்றாக நிற்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். தாங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் தமிழக மக்களுக்கு சேவை செய்வதில் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துவதாக ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். புதுக்கோட்டை அருகே கோயில் திருவிழாவையொட்டி நடத்தப்பட்ட மாட்டு வண்டி பந்தயத்தை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தாழனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் சந்தனக்காப்பு உற்சவத்தை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. இதில் பெரிய மாடு பிரிவில் 9 ஜோடிகளும் சின்ன மாடு பிரிவில் 29 ஜோடிகளும் கலந்து கொண்டு சாலையில் சீறி பாய்ந்தன. மாட்டு வண்டி பந்தயத்தில் காளைகள் நீயா நானா என்று முந்திக் கொண்டு சென்றதை சாலையின் இருபுறமும் குழுமியிருந்த மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டன. கனமழை காரணமாக புகழ்பெற்ற குற்றால அருவிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. தமிழகத்தின் டெல்டா மற்றும் சில தென் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. மெயின் அருவி மட்டுமின்றி 5 அருவி, பழைய குற்றால அருவிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் விடுமுறை தினமான இன்று குளிப்பதற்கு வந்த வெளியூர் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 4வது நாளாக இன்றும் சற்று குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 25ஆம் தேதி புதிய உச்சமாக ஒரு சவரன் 64,600 ரூபாய்க்கு விற்பனையானதோடு தொடர்ந்து ஏற்றத்துடன் இருந்து வந்ததால் நடுத்தர மற்றும் சாமானிய மக்கள் கவலையடைந்தனர். இந்த வாரத்தில் தங்கம் விலை படிப்படியாக குறையத் தொடங்கியது. நேற்று 400 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 105 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை தாறுமாறாக அதிகரித்து உச்சம் பெற்ற நிலையில் கடந்த 4 நாட்களாக விலை குறைந்து வருவதால் சாமானிய மற்றும் நடுத்தர மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.